என் பேர்லேயே அதில் வழக்கு இருக்கு. இயற்கைக்கு பயில் எடுத்துன்றதுக்காக எனக்கு ஒரு வழக்கு இருக்கு. இந்த வழக்கு முடியவே மாட்டேங்குது. 2012 நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால எங்கள் பாண்டேஜ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் இயற்கையை நீக்கணுன்றதுல நான் ஒரு முதல் ஆள். ஏன்னா நான் எப்போ வேணாலும் விக்டிம் ஆகலாம். என்னைக்கும் எப்போ வேணாலும் விக்டிம் ஆகலாம். நான் விசாரணைக்கு வர முடியாத தகராறு பண்ணேன். அவர் விசாரணைக்கு போனார். இங்கே சிலர் அவரோட பேசுறதுக்காக விசாரணைக்கு வந்தாங்க. அதனால் இந்த பாண்டேஜ் எங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. நாங்கள் இதெல்லாம் டெய்லி அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் அந்த அனுபவத்தோடு பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த யூஏபிஏ என்ஐஏ வழக்குகளை தமிழ்நாட்டில் என்ஐஏவோட முதல் வழக்கா இங்கே திருச்சியில் ஒன்று முதல்ல கியூ பிரான்ச் போட்டாங்க. அதுக்கு பிறகு என்ஐஏவுக்கு அது மாற்றமாகி என்ஐஏவோட சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று வரை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நன்றி உரை இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் அதை பற்றி சொல்லிட்டு, ஏன்னா இந்த விஷயத்தில் கோவன் பேசும்போதும் இவங்க சொன்ன ஜஸ்டிஸ் பேசும்போதும் அவங்க பண்ண விஷயங்கள்ல சொல்றதுன்னா கன்விக்ஷன் ரேட்டை பற்றி சொல்கிறாங்க. இந்த வழக்குகளில் கன்விக்ஷன் ரேட்டு ரொம்ப குறைவாக இருக்குங்க. நான் வந்து என்ஐஏவோட சிறப்பு நீதிமன்றம் பூந்தமல்லி மாமலாஸ் கோர்ட்டில் ஒரு 4 பேருக்கு தண்டனை கொடுத்துருக்கு. சமீபத்தில் ஒரு 2 வழக்குகளில் 4 பேருக்கு தண்டனை இருக்கு. 4-5 பேர் நினைக்கிறேன். அது எப்படி தண்டனை கொடுத்தாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் வழக்கு திருச்சியில் தமீம் அன்சாரி அப்படின்னு ஒருத்தரை கியூ பிரான்ச் கைது பண்ணாங்க. இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் தூதரோட சேர்ந்து ராணுவ நிலையெல்லாம் போட்டோ பிடிச்சி தாக்கி இந்தியாவை இஸ்லாமிய நாடாக சதித்திட்டம் தீட்டினாரு. அதுக்காக போட்டோ பிடிச்சாருன்னு நம்ம திருச்சி டிவிஎஸ் டோல்கேட்டில் வச்சு கைது பண்ணதா. ஆனால் கைது செய்யப்பட்டது திருச்சி ஏர்போர்ட்டில். அங்கே பண்ணதா போட்டாங்க. அந்த வழக்குக்கு பிறகு 2வது ஒரு வழக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சென்ட்ரல்ல ஒரு குண்டு வெடிப்பு நடந்துச்சு. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில். அதுக்கு முதல் நாள் ஒருத்தனை கைது பண்ணதை அறிவிச்சிட்டாங்க. இல்லைன்னா அந்த குண்டு வெடிப்பு வரைக்கும் அவங்கள போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜாகிர் ஹுசைன் ஒருத்தனை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முதல் நாள் அறிவிச்சிட்டாங்க. அந்த ஜாகிர் ஹுசைன் அவனோட சேர்ந்து இன்னொரு 4-5 பேர் கள்ள நோட்டுகளை வச்சிருந்தாங்க. அது என்ஐஏவோட முதல் வழக்கு. டைரக்டா என்ஐஏ போட்ட எஃப்ஐஆர். ஜாகிர் ஹுசைனை கைது பண்ண அறிவிச்சாங்க. அதுக்கு பிறகு அதில் இன்னும் சிவபாலன், அப்புறம் ரஃபீக், முகமது ரஃபீக்னு ஒருத்தர், இன்னொருத்தர் சலீம்னு நினைக்கிற பேர் மறந்துட்டேன். இப்படி ஒரு 4-5 பேர் அந்த வழக்குகளில் சேர்த்துருந்தாங்க. அந்த வழக்கில் ரொம்ப முக்கியமாக என்னன்னா, இங்கே வந்து சாதாரணமாக திருட்டு வழக்குகளை வழக்கறிஞர்களுக்கு தெரியும். திருட்டு வழக்குகளில் ஈடுபடுறவங்க ஒரு வழக்கில் எதையாவது மாட்டினான்னா, சந்தர்ப்பவசமாக ஏதோ போட்டுட்டாங்கன்னா, அதுக்கு பிறகு அவன் மேலே 10-15 வழக்கு 20 வழக்கை போட்டுருவாங்க. கண்டுபிடிக்காம வழக்குகள்லாம் போட்டுருவாங்க. அவனால் ஜாமீன் எடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வந்தாக்கா நீதிபதி சொல்லுவார், அங்கே உள்ள பிபி சொல்லுவார், போலீஸ் ஏட்டையார் சொல்லுவார், நீ இதை ஒத்துக்கிட்டனா இருந்த நாள தண்டனையாக கழிச்சு உன்னை அனுப்பிடுவோம். இதுதான் வேற வழி இல்லை. நாங்கள் ஜாமீன் எடுத்துருவோம். அவங்க கேட்குற நிபந்தனைப்படி இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மாறி இருக்கு. நம்ம வீட்டு வரி ரசீது வேணும், அந்த ஜாமீன் பத்திரத்துக்கு விஏஓ தாசில்தார்கிட்ட சொத்து மதிப்பு சான்றிதழ் வேணும். ஒரு வழக்குக்கு 2 பேர், நகை மேலே உள்ள 5 வழக்குக்கு ஒவ்வொரு வழக்குக்கு 2 பேர்னு கேட்ட நீதிபதிலாம் இருக்காங்க. இவனால வெளியே வர முடியாது, வேற வழி இல்லை, இருந்தனால ஒத்துக்கிட்டு போயிடும். இது நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த வழக்கில் அந்த ஜாகிர் ஹுசைன் வழக்கில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுறாங்க. அவன் தனக்குன்னு ஆஜரான அந்த வழக்கறிஞர் புகழேந்தி பார்க்க மாட்டேங்கிறான், சிறையில் வேண்டாங்கிறான், கோர்ட்டுக்கு வரலாம். குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ண அன்னைக்கு நான் பாகிஸ்தான் உறவாளி தான், எனக்கு தண்டனை கொடுங்க, நான் ஒத்துக்கிறேன்னா நீதிமன்றத்தில் வந்து. அப்போ அன்னைக்கு மற்ற குழந்தை சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் இதை மறுக்கிறோம், குற்றப்பத்திரிக்கையில் நாங்கள் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட போகிறோம் அப்படின்னு. உடனே அன்னைக்கு இருந்த நீதிபதி, நீ தனியாக வழக்கு நடத்தி, ஒரே வழக்கில் உள்ள உங்களுக்கு நீதிபதி சொல்கிறார், நீ தனியாக நாளைக்கு வழக்கு நடத்திக்கோ. இவன் ஒத்துக்கிறான், இவனுக்கு மட்டும் நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட். இந்த மாதிரி கடுமையான குற்றங்கள்ல குற்றம் சாட்டப்பட்ட நபர் குற்றத்தை ஒத்துக்கிட்டா கூட என்ன செய்ய முடியும்னா, அவங்க மறுத்ததா கருதி சாட்சிகள் எல்லாத்தையும் ஏற்றி முடிச்சுட்டு தான் தண்டனை தர முடியும், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும். ஆனால் இந்த வழக்கில் அன்னைக்கு நீதிபதி தனியாக பிரித்து மறுநாள் 1-2 சாட்சிகளை மட்டும் ஐஓவை மட்டும் ஏற்றிட்டு அவனுக்கு மட்டும் தனி தண்டனை. எத்தனை வருஷம்னு கேட்டால் சாதாரணமாக இந்த வழக்கு எல்லாம் போட்ட பிரிவுகளில்
10 வருஷம் இல்லை ஆயுள் தண்டனை தரக்கூடிய ஒரு வழக்கில் அவனுக்கு கொடுக்கப்பட்டதான 5 வருஷம். இந்த என்ஐஏவோ யாரும் வந்து அதை எதிர்த்து அப்பீல்லாம் போகலை. தண்டனைக்கு பிறகு அவங்களோட முகத்தை மூடி வச்சு தான் பத்திரிகையில் செய்தி கொடுத்தாங்க. ஒரு பாகிஸ்தான் உளவாளி எங்கேயும் காட்டக்கூடாதுன்றதுல நம்ம என்ஐஏ ரொம்ப தெளிவாரு. ஏன்னா நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் இந்திய அரசோட உளவாளியா வேற நாடுகளில் வழக்குகள் இருந்தவன். தன்னோட நபர்களை அவங்களே கைது பண்ணி ஒத்துக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு மற்றவங்களுக்குலாம் பேரும். யாருக்கும் ஜாமீன் கிடையாது. 4 வருஷம் 4.5 வருஷம் எல்லாம் ஜெயிலில் இருக்கிறான். வழக்கே நடக்கிறது கிடையாது. சாட்சிகளை கூட்டிட்டு வர்றது கிடையாது. அதுக்கு பிறகு நீ ஒத்துக்கிட்டா உனக்கும் 5 வருஷம் ஒத்துக்கோ. வேற வழி இல்லை. நீ ஒத்துக்கிட்டா உனக்கும் 5 வருஷம் ஒத்துக்கோ. வேற வழி இல்லை. இதுல மற்ற 2 பேர் ஒத்துக்கிட்டாங்க. ஒருத்த மட்டும் என்ன ஒத்துக்க சொல்லி மிரட்டாங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தை வழக்கு போட்டான் ரஃபீக்குன்னு. இன்னைக்கு வரைக்கும் அவன் ஜாமீன்ல வருவான். வந்தான்னா தீவிரவாதி கைது மறுபடியும் வேற ஒரு வழக்கு போட்டு அவனை ஜெயில வச்சுருவான். இது நடந்துகிட்டு இருக்கு. இங்க உள்ள யுஏபிஏ வழக்குகள்ல என்ஐஏ எப்படி வழக்குகளை கையாளுறாங்கன்றதுக்கு. இதை விட அடுத்தது நாங்க பாக்குற வழக்குல இந்த தமிழ் மன்சாரின்றவரு திருச்சியில கைது செய்யப்பட்டவரு, இந்த ஜாகிர் ஹுசைன் வழக்குல இந்த 4 பேருக்கு பிறகு ஒருத்தனை கைது செய்யறாங்க அருண் செல்வராஜ் அப்படின்னு. அவன் ஒரு இலங்கைக்காரன். அவனுக்கு மேல என்ன சார்ஜ் சொல்றாங்கன்னா, அவன் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சென்னை சென்னை யூனிவர்சிட்டியில ஒரு கடற்படைக்கான ஒரு கூட்டம் நடத்துறதுக்கான ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கான். அதுக்கு நாங்க கொடுத்த புகைப்படங்களை ரகசிய கூட இத்தனையும் கடற்படையில வேலை பார்க்கிறவங்களோட குடும்பங்களுக்கான கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நாங்க பேக்ராவுக்கு கொடுத்த ரகசிய புகைப்படங்களை அவன் பாகிஸ்தானுக்கு கொடுத்தான் வழக்கு. அப்ப கொடுத்த போலி ராணுவ அதிகாரி மேல என்ன வழக்கு கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வழக்குல அவனை எங்க வழக்குல தமிழ் மன்சாரி வழக்குல 2வது குற்றவாளியா சேர்த்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாங்க. 2012 தமிழ் மன்சாரி கைது. 1.5 வருஷத்துக்கு கழிச்சு அந்த அருண் செல்வராஜ் கைது. 2 பேருக்கும் பாஸ் பாகிஸ்தான் உள்ள இலங்கையில உள்ள பாகிஸ்தான் தூங்குற அதிகாரி அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் எப்படி தொடர்புன்னா 2 படம் 4 படம் வரைஞ்சிருக்காங்க. இவர் பாகிஸ்தான் எம்பசி அதிகாரி, இவர் தமிழ் மன்சாரி, இவரே அருண் செல்வராஜ், இவரோட தமிழ் மன்சாரி எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு பையர் எல்லாத்துக்குள்ள போட போட்டிருக்காங்க. இதுதான் தொடர்பு. சார்ஜ் ஷீட்ல படம் வரைஞ்சி விளக்கி இருக்காங்க. இந்த விளக்கத்துல என்ன செய்யறாங்கன்னா 2015 இது சார்ஜ் ஷீட் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் 38 விட்னஸ் தான் ஏற்றிருக்கிறாங்க. 150 விட்னஸ் இருக்காதுல. நாங்க ஜாமீன் எடுத்துட்டோம். இங்க என்னன்னா கியூ பிரான்ச்ல இருந்துச்சு. இஏபிஏவா முதல்ல அபிஷியல் சீக்ரெட் ஆக்ட், அப்புறம் இஏபிஏ இன்சர்ட் பண்ணாங்க. இடையில நாங்க ஜாமீன் எடுத்துட்டோம். உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இதை எதிர்த்து போனாங்க. வெளியே வந்த ஒரு வாரத்துல இந்த ஜாமீன் எடுத்த வழக்கறிஞர் கமல் கென்னடி A1 தமிழ் மன்சாரி அக்யூஸ்ட் A2 போட்டு ஒரு எஃப்ஐஆர் புகார் கொடுத்த கியூ பிரான்ச் எஸ்ஐய மிரட்டினாங்க. அந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் பெண்டிங் இருக்கு. அந்த வழக்குல ஜாமீன் எடுத்தது அடுத்த வழக்கறிஞர் நானு. எனக்கு 3 தடவை சம்மன். இந்த வழக்கு சம்பந்தமா உங்களை விசாரிக்கணும். நான் பார்த்துட்டு இருக்கிற வழக்க இந்த வழக்கு சம்பந்தமா உங்களை விசாரிக்கணும், வாங்க காலையில கொடுத்து சம்மன் கொடுத்து சென்னைக்கு நாளைக்கு வாங்க. நான் ஃபேக்ஸ் அனுப்புனேன். எனக்கு உரிய கால அவகாசம் கொடுத்தா நான் வர தயாரா இருக்கேன் அப்படின்னு. அடுத்த 2வது சம்மன் இஏபிஏ வழக்குக்கு கீழே ஏதாவது தெரிஞ்ச விஷயங்களை கேட்டு சொல்ல மறுத்தாலோ பொய்யான தகவல் கொடுத்தாலோ அது 3 ஆண்டு சிறை தண்டனை தரக்கூடிய குற்றம்னு அந்த வழக்கோட அந்த இஏபிஏ வழக்கு சட்டத்தோட ஒரு பிரிவை நோட்டீஸ்ல இன்சர்ட் பண்ணி எனக்கு அடுத்த சம்மன் மறுபடியும் ஃபேக்ஸ் அனுப்பிச்சா நான் ஒத்துழைக்க தயாரா இருக்கேன், எனக்கு கால அவகாசம் கொடுத்து அனுப்புங்க. மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு மறுபடியும் விசாரணைக்கு போயிட்டு தான் வந்தோம். ஏன்னா நம்ம நீதிபதிகள்ட்ட நான் வழக்கறிஞர், நான் விசாரணைக்கு வரலன்னா ஏன் ஒத்துழைக்க மாட்டேன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உயர் நீதிமன்ற நீதிபதிகள்னால எங்களுக்குள்ள அவநம்பிக்கை விசாரணைக்கு அந்த. ஏன்னா ஒரு வழக்கறிஞர்கிட்ட சொன்ன விஷயத்த கேட்கக்கூடாது, சொன்னாலுமே நான் வழக்கறிஞர் தொடர முடியாதுன்றது. ஆனா மோசமான ஒரு சூழ்நிலை என்னைய எப்படி வழக்க பார்க்கக்கூடிய வழக்கறிஞர்களை மிரட்டாங்கிறதுக்கு சொன்னேன். இப்ப இதுல 38 விட்னஸ் ஓடிச்சு. 4.5 வருஷமா அந்த அருண் செல்வராஜ் ஒரு இலங்கையை சேர்ந்தவன் 4.5 வருஷமா ஜெயிலில் இருந்தான். அவன்ட்டு அடுத்த பேரம் உனக்கு ஜாமீன் தரோம் கொடுத்தாங்க. இங்கே கேம்புக்கு வச்சுக்கிட்டு நீ பாஸ்போர்ட்டை திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கலன்னா உன்னை கேன்சல் பண்ணிடும். அடுத்த பேரம் 38 சாட்சி ஓடின பிறகு இந்த வழக்கில் அவன் நான் வழக்கை ஒத்துக்கிறேன்னு ஒரு பெட்டிஷன் போடுறான். எங்களுக்கு தெரியாம அந்த வழக்கை ஸ்பிளிட் அப் பண்றாங்க. 2 அக்யூஸ்டும் ஒவ்வொரு ஹியரிங்கும் போறான். வழக்கு ஸ்பிளிட் அப் ஆகுது. அவனுக்கு மட்டும் 5 வருஷம் தான்.
இதுதான் இன்னைக்கு என்ஐஏ இந்த வழக்குகள்ல தண்டனை வாங்கி கொடுத்த ரகசியம். வேற ஒண்ணும் கிடையாது. ஜாமீனே கொடுக்கறது கிடையாது. முதல்ல அவன் யாருன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அந்த ஜாகிர் ஹுசேன் யாருன்றதே எங்களுக்கு சந்தேகமான விஷயம். அவனை வச்சு ஒரு தண்டனை கொடுத்துட்டு அடுத்தடுத்த ஆட்களுக்கு தண்டனை. இது இப்போ தண்டனை ரேட்ல வேற யாருக்கும் இந்த விஷயங்கள் தெரியாது. அந்த வழக்குக்கு போறவங்க தான் தெரியும். இந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை இந்த வழக்குகள்ல. அதை விட இன்னும் மோசமா அந்த வழக்குகள்லாம் பார்த்தோம்னா இன்னும் ஒரு 14 பேர் துபாயில இருந்து கொண்டு வந்தாங்க. ஒரு கடந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வழக்கு, முதல் லாக்டவுனுக்கு முன்னாடி வழக்கு. ஒரு 8 மாசம் ஜெயிலில் இருந்தாங்க. துபாயில இருந்து கொண்டு வந்து துபாயில இருந்து இந்தியாவை இஸ்லாமிய நாடாக சதி திட்டம் தீர்த்தாங்க அந்த வழக்கு. அதுல இன்னும் நல்லா பாத்தீங்கன்னா அதுல நடக்கிற மாதிரி அயோக்கியத்தனம், என்ஐஏ பண்ற அயோக்கியத்தனங்களை நீங்க பார்க்கவே முடியாது. அந்த வழக்குல A1 ஒருத்தரை காட்டுறாங்க. இதுவரைக்கும் 21 முறை விசாரிச்சிருக்காங்க. அவரு ஊர்ல சிஎம் போய் பார்ப்பாரு, ஊரெல்லாம் கூட்டம் நடத்துவாரு, அவரை கைது பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணலாம். குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க. அவருக்கு எதிராக மட்டும் A1க்கு மட்டும் விசாரணை தொடர்றதுன்னு போட்டிருக்காங்க ஒரு குற்றப்பத்திரிகை. மற்றவங்களுக்கு ஜாமீன் எடுத்துட்டேன். ஏதோ 8 மாசம் இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இது எந்த சம்பவமும் நடக்காத வழக்கு. அது ஒரு விஷயம். எந்த சம்பவமும் நடக்கல. அவங்க சொன்னதுக்கு அவங்க போட்டுக்கிற 4000 3000 படமும் குற்றப்பத்திரிக்கை போடுவாங்க. அது எதுவுமே இருக்காது. சம்பவம் பத்தியோ அவங்க சொன்னது பத்தியோ எதுவுமே இருக்காது. வேற வழி இல்லாம ஜட்ஜி ஜாமீன் கொடுத்துருவாரு. மேல போனா இன்னும் பிரச்சனை. அவன் ஏன் A1 கைது பண்ணா, ஏன் கைது பண்ணணும்னு கேட்கறாங்க. அது சிறையில இருந்த ஒரு 8 மாசம் சிறையில இருந்த ஒரு 5 பேருக்கு எதிராக அவங்களால குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ண முடியல. விசாரணை தொடரணும்னு ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கன்டினியூஷன் வாங்கிட்டு மற்றவங்களுக்குலாம் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னும் அழைச்சிட்டு இருக்கோம். இது இந்த அளவுக்கு மோசமா நடக்கிறது இங்க மட்டும் நம்ம கண்கூட பாக்குறதுனால நாங்க பாக்குற வழக்குகள்னால சொல்றோம். இன்னும் பலர் இருக்கு. ஒண்ணுமே இல்லாத அர்ஜுன் சம்பத், அவனை கொல்ல போனான்னு ஒரு 10 பேர் வழக்குல கைது. அந்த கைது மட்டும் இல்லை, இதை விட பண்ற அயோக்கியத்தனம் என்ன தெரியுங்களா இருக்கு. நீங்க பொதுவா இங்க நடக்கிற விஷயங்கள் அடிக்கடி செய்தியில வரும். என்ஐஏ 10 இடங்களில் சோதனை, தமிழ்நாட்டின் முக்கிய இடங்களில் சோதனை பார்ப்போம். திருச்சியில இனாம்புலத்தூர்ல ஒரு வீட்டில் சோதனை பண்ணாங்க, நாகப்பட்டினம் சோதனை பண்ணாங்க, நாகப்பட்டினத்தில் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள் பார்க்குறோம். சோதனை பண்ணும்போது ஒரு 150 போலீஸ் போகும், ஒரு 50 மீடியா போகும், பத்திரிக்கை ஃபுல்லாக செய்தி வரும். தீவிரவாதியுடன் பேசியவர் என்ஐஏ விசாரணை பார்த்தீங்கன்னா அவன் அக்யூஸ்டான் பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. சாட்சி, ஒரு சாட்சி வீட்டுக்கு விசாரணைக்கு 150 போலீஸ் 100 மீடியா கொண்டுட்டு போயிட்டு அவன்கிட்ட என்ன கைப்பற்றினாங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. இந்த வழக்கில் உள்ள எல்லா அக்யூஸ்டையும் கைது பண்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் அந்த குற்ற இன்கிரிமினேட் மெட்டீரியல் நம்ம கையில் இருக்கு. சிம் கார்டு, செல்போனு, மெமரி கார்டு, டேப்பு, கம்ப்யூட்டரு, லேப்டாப், இதை தாண்டி கிடையாது. அதை விட இங்கே என்ன பிரச்சனைனா தமிழ்நாட்டுக்கு அதிகாரிகள் இல்லை. கேரளாவிலேருந்து வருவாங்க. எங்கள் கேஸு ஹைதராபாத் கேஸுன்னாங்க, கேரளாவை கொச்சின் கேஸுன்னு ஒரு போட்டிருக்காங்க. அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி கேஸுன்னு. இப்போ இந்த துபாயிலேருந்து வந்தவங்க டெல்லி கேஸு எல்லாம் எஃப்ஐஆர் போட்டது எங்கேயோ அந்த ஊர்லேயும் என்ஐஏ கோர்ட் இருக்கு. ஆனால் வழக்கு மட்டும் தமிழ்நாட்டோட இந்த என்ஐஏ கோர்ட். ஏன்னா அக்யூஸ்ட் தமிழ்நாடுன்றதுக்காக ரொம்ப சலுகை காட்டுறாங்க. ஏன்னா பத்திரிகை மீடியாவில் வரணும், இந்த ஊரில் குற்றம் நடக்குதுன்னு காட்டுறது. இந்த அளவுக்கு பண்ணிட்டு இவங்க அதிகாரிகள்லாம் வேற மாநிலத்துக்காரங்களா வீட்டுக்கு வந்து ஒரு குழந்தை இடையில இந்த ராமலிங்கம்னு ஒருத்தர் மர்டர். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நடக்கக்கூடிய மர்டர்கள்ல ஏதோ ஒரு சின்ன சம்பவங்கள்ல இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்டிருந்தா அதை எப்படி யூஏபியா மாற்றலாம், அதை எப்படி என்ஐஏவுக்கு கொண்டு போகலாம். ஒரு வில்சன் ஒரு எஸ்ஐ கொலை, அதை எப்படி என்ஐஏவுக்கு மாற்றி யூஏபியை கொண்டு போகலாம். ராமலிங்கம் மர்டர் கேஸில் அக்யூஸ்ட் வீட்டில் சாட்சி வீட்டில் மட்டும் இல்லை, அவனோட மனைவி குழந்தைங்க வச்சிருந்த எல்லா செல்போனையும் பிடிக்கிட்டு போகிறாங்க. அதை விட மோசமா ஒரு குழந்தையோட 8ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு புத்தகத்தை கொண்டு போறாங்க. என்ன புத்தகம் கூட அவனுக்கு தெரியாது, படிக்க தெரியாது, தமிழ் தெரியாது. அந்த அதிகாரிக்கு மலையாளம் தெரியாது. அதிகாரி வீட்டுக்கு வந்தா 8வது படிக்கக்கூடிய ஒரு குழந்தையோட புத்தகத்தை கொண்டு போய் அதில் கேஸ்ல போட்டுருக்காங்க. எந்த இதுவும் யூஸ் ஆகாத கேம் மட்டும் உள்ள ஒரு டேப்பை கொண்டு போய் போட்டுருக்காங்க. இதான் வழக்கு. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு கொலை வழக்கு, அதை இஎபிஐ கொண்டு போயிட்டு 2 பேருக்கு ஜாமீன் கொடுத்தாச்சு. இன்னும் 10-11 பேர் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு ஒரு ஜாமீன் இல்லாமல் கூட வாயிலாக போயிருந்தேன். 1ஆம் தேதி அந்த கோர்ட்டுக்கு போயிருந்தேன். பார்க்குறேன் 2 வருஷம் திருச்சி சிறையில் இருந்தாங்க. சாதாரண கொலை வழக்காக இருந்தது. இதை ஒரு இதாக மாற்றி இஎபிஐ கொண்டு போய் இன்னும் 2 வருஷமா ஜாமீன் இல்லாமல் இன்னும் அந்த வழக்கில் உள்ள சிறையில் திருச்சி சிறையில் இருக்கும்போது பார்த்தேன். என்ன சொல்றாருன்னா, சொந்தக்காரர் ஒருத்தர் நைட்டு கூட்டிட்டு போறாரு, நானும் பின்னாடியே வரணும், ஒருத்தர் கிளம்புறாரு, வயசானவர் நான் வராங்கிறேன்.
அவர் நீ வேண்டாம் காலையில் வேணாம் வாங்குறாரு, போயிட்டாரு. மறுநாள் காலையில் ஃபோன், நீ நைட்டு வரேன்னு ஏன் வரல கேட்டு. இல்லை சார் அவர் வேணாம் நேரம் வந்துட்டேன், நீ வாங்க கூப்பிட்டு அவன் அடிச்சுட்டு இந்த கார் எடுத்த வீட்டுக்கார கூட்டிகிட்டு போனாலும் பின்னாடி போனாலும் இன்னைக்கு 2 வருஷமா சிறையில் இருக்காரு. இவ்வளோ அயோக்கியத்தனம் ஒரு சாதாரண வழக்குகள் இஸ்லாமிய சம்பந்தப்பட்டிருந்தா இறந்து போனவரே ஏதாவது ஒரு வகையில இந்துத்துவ இதோட இருந்தா உடனடியாக யூஏபிஏ என்ஐஏ ஏதோ பழைய முன்னாடிலாம் அந்த என்ஐஏ போடுறதுக்கு முன்னாடி இவங்க போலீஸ் பக்கத்தீங்க மன்னா இஸ்மாயிலாம் இருந்தாங்க. என்ஐஏ முன்னாடி இல்லைன்னா அந்த வழக்குகளும் சேர்ந்து இருக்குதுல. இவ்வளோ அயோக்கியத்தனம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த என்ஐஏ போடுற வழக்குகள் இஏபிஏல உள்ள வழக்குகளை கன்விக்ஷன் ரேட் எப்படின்றதையும் நான் என்ன இதை சொல்ல விரிவாக சொல்றதுக்கு காரணம், இந்த மாதிரி வழக்குகளில் கன்விக்ஷன் கொடுக்கப்பட்டது குறைவுன்னு சொல்றோம். அந்த குறைவும் எப்படிப்பட்டது அப்படின்றத இந்தியா முழுக்க நடந்ததையும் நம்ம ஆய்வு செய்ய வேண்டியிருக்குன்றதுக்காக சொல்றேன். நான் அவ்வளோ அயோக்கியத்தனம் நடந்திருக்கு. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அந்த ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அதோட எல்லாரும் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட நான் ஓப்பனாகவே கேட்குறேன். இந்த யூஏபிஏ சார்ந்து இருக்கக்கூடிய வழக்குகளை இந்த டீட்டெயில்ஸ் இப்போ நீங்கள் சொன்ன டீட்டெயில்ஸை பதிவு செய்கின்ற ஒரு ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு இந்த கேம்பெயின் சார்பாக. அதனால் நான் வந்து சுரேஷை சுரேஷை வந்து உங்களோட தொடர்பு இருக்கிறேன். இதுதான் வெளியே வரணும். ஃபிகர்ஸ் மட்டும் வரக்கூடாது. இந்த 2% ஃபிகர் வந்து பொய்ன்னு நமக்கு தெரியும், 2% உண்மையும் தெரியும். அவன் சொல்றது 29% காட்டுறான். ஒரு வருஷத்துல இருக்கக்கூடிய அக்யூட்டேட் என்னன்னு காட்டிட்டு அதுல இருந்து பர்சன்டேஜ் போறான். சார் சொல்றது வந்து உண்மையான கன்வென்ஷன் ரேட்டை சொல்றாரு. பட் கன்வென்ஷன் ரேட்டை விட ஒரு சொன்ன இன்னும் டீடைல்ஸ் இருக்கு பாருங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாம் பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா இது எவ்வளவு கேவலமான ஒரு நிலைன்றது தெரியும். நீங்க சொன்ன எல்லா டீடைல்ஸும் பட் இது ஒரு முறையான ஒரு ஒரு பதிவாக இறங்கி ஓரளவுக்கு நடந்துட்டு இருக்கு. சில கேசஸ்ல வந்திருக்கேன், சில கேசஸ்ல எல்லா கேசஸ்லயும் பேப்பர் கிடைக்க முடியாது. நீங்க பேப்பர்ஸ் வச்சிருப்பீங்க, தகவல் வச்சிருப்பீங்க. உங்களை போன்றவர் இந்த பேப்பர்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த ஆய்வுல இந்த விஷயங்கள் கொண்டு போறது மூலமாக இந்த பிரச்சாரம் வந்து வலுப்பெறும் காரணத்துக்காக உங்கள்கிட்ட வரணும். உங்கள்கிட்ட மட்டும் இல்லை, வேற யாருக்கு இந்த மாதிரி டீடைல்ஸ் இருந்தாலும் தயவு செய்து பியூசிஎல் சுரேஷ் கொடுங்க. நான் இப்போ போய் கூட்டம் முடிஞ்ச உடனே அவர் கூப்பிட்டு சொல்லிடுவேன், ஆளை விட்டாதீங்க, விட்டாரு உங்களுக்கு டைம்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் மினரல்ஸ் மாதிரி உங்களுக்கு இங்கே கிடைக்கும், மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். காரணம் உங்களுடைய பிரச்சாரம் தான், உங்களுடைய மெட்டீரியல்ஸ் தான் இந்த சட்டம் போவதற்கு காரணமாக இருக்கின்ற காரணத்துக்காக கேட்கிறேன். ஒன்று ரெண்டு, உங்களை போன்றோர் சார்பாக பல வழக்கறிஞர்கள் வழக்கு நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் என்ன ஆனாலும் சரி வழக்கறிஞராக பணி செய்வதற்கு எங்களால் முடியவில்லை. நேர்மையாக வழக்கறிஞராக பணி செய்தால் எங்களை யூஎம்பிஏ சட்டத்தில் போடுறார்கள் என்ற விஷயத்தை நீதிபதிகளுக்கு புரியுதோ புரியலையோ பிரச்சாரத்தை கொண்டு செல்வதற்காக வழக்கு நம்ம கண்டிப்பாக தொடரணும். டு ப்ரொடெக்ட் அவர் ரைட் ஆஸ் லாயர்ஸ். அது போன்ற பணியை நாங்கள் கூட்டாக செய்ய தயார் என்பது உத்தரவாதமாக கொடுக்குறோம். ஜெயிக்கணும் நமக்கு தேவையே கிடையாது. அவங்க போய் கொடுக்குற தீர்ப்பை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் 10,000 ரூபாய் காம்பன்சேஷனுக்காக நம்ம போல ப்ரொடெக்டிங் அவர் ரைட்ஸ் டு டிஃபெண்ட். நாளைக்கு நீட்டாக ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னா அவருக்காக ஒரு வழக்கறிஞர் நிற்பதற்கு தைரியமாக முன்வர வேண்டும் என்ற காரணத்திற்காக நம்ம அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை நீங்கள் அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பணியுடன் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்க வேண்டும். இந்த விஷயம் ஒன்று அந்த தகவல் கொடுப்பது, ரெண்டாவது இந்த விஷயம். அது அவர் சாரை சொல்லணும். அந்த துபாயில இருந்து 16 பேரு கைது செய்யப்பட்டு வந்தாங்கன்னு அதுல A1 கைது பண்ணல. இப்ப இவரோட மகனை A1 காட்டியிருக்காங்க. துபாயில சதி திட்டம் தீட்டினாங்க ஒரு விஷயம். ஆனா துபாயில சதி திட்டம் தீட்டினதுக்கு இவர் என்னன்னா இந்தியா விட்டு எங்கேயுமே போனதில்லை. இவரோட மகன் ஒரு ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்காரு, இந்தியா விட்டு எங்கேயுமே போகல. துபாயில சதி திட்டம் தீட்டினாங்கன்ற வழக்கில் இவர் A1 இவரோட மகன் நாகப்பட்டினத்தில் ஒரு பட்டி வச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட இது என்னன்னா, ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்லி தான் ஆகணும். இந்த வழக்கில் ஒரு 2 பேரோட தாயார் இறக்குறாங்க உள்ள இருக்கும்போது. மற்ற ஊர்லலாம் நான் பார்த்த வரைக்கும் அவங்க வெளியில கூட வர முடியல. இறுதி சடங்குலாம் 1 வருஷம் சடங்குக்கு வர்றதுக்கே பெரிய கஷ்டப்பட்டாங்க. தமிழ்நாட்டில் ஆனால் ஒரு தவறான விஷயமா இருந்தாலும் கொடுக்குறாங்க. ஜாமீன் கொடுக்கல, இடைக்கால ஜாமீன் நாங்கள் கேட்குறோம். இடைக்கால ஜாமீன் கொடுக்கல, சட்டவிரோதமாக பரவலும் கொடுக்குறாங்க. பரவலுன்றது தண்டனை சிறைவாசிக்கு உள்ளது. ஆனால் இவங்க என்னன்னா ஜாமீனில் இடைக்கால ஜாமீன் போயிட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அதையே காரணமாக காட்டி ஜாமீன் வாங்குவாங்க அப்படிங்கிறதுக்காக
நீதிபதி செய்யறது தவறா இருந்தாலும் அவங்களுக்கும் புரியுது. மனிதாபிமான அடிப்படையில் கொடுக்குறோன்ற மாதிரி நமக்கு வேற வழி இல்லை. இறுதி சடங்காவது மகன் வரணும் அப்படின்ற அடிப்படை 2 பேரோட தாயார் இறந்துருக்காங்க. இருந்த காலங்களில் இன்ஜினியரா இவரோட மனைவியும் அந்த இவரோட இது இறந்துட்டாங்க. இந்த வழக்கினாலே பாதிக்கப்பட்ட உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப இதாகி வேகமாக இறந்து. ஏற்கனவே உடல்நிலை கூடவே மகன் இப்படிப்பட்ட இதெல்லாம் மாட்டிட்டாங்க, தினசரி பேப்பர் டிவியில் வருது அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள கைது செய்து கொண்டு வரும்போது அந்த வழக்குள்ள நாங்கள் வழக்கறிஞர் பைக்கில் போக முடியாது. 150 இது இருக்கு. எல்லாரையும் விசாரணை உங்களுக்கு புரியுது. அவரே எல்லாருக்கும் தான் இந்த சட்டம் வந்து எப்படி உள்ளது, அதனுடைய பாதிப்பு என்ன அப்படின்னு நான் உணர்வுபூர்வமாக உணர்ந்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிரச்சனையில் 14 பேர் சொல்கிறாங்கல்ல, 14 பேர் குறைந்தது. அதில் என்னுடைய எனக்கு 3 வயசு பசங்க, 2 பசங்க துபாயில் இருந்தாங்க. அதில் 2 பேர் அங்கேயே அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதாவது அங்கேயே அரெஸ்ட் பண்ணி 3 மாதம் எந்த தகவலுமே இல்லாமல் இருந்தாங்க. இதுக்கப்புறம் அங்கேயே கொண்டு வந்தாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய நடுப்பையன் இப்போ இந்த இதில் இருக்கிற இப்போ A1 வச்சிருக்கிற பசங்கடிங்கிறவர்களுடைய அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த அரெஸ்ட் பண்ணி இங்கே வச்சுருந்தாங்க. இதில் என்ன பிரச்சனைனா இவர் துபாய்க்கு போகவே இல்லை. அதில் ஆட் பண்ணியிருக்கிறது என்னன்னா அந்த கேஸில் துபாய்க்கு போனதாகவும் அங்கே இவர் இந்த ISI குரூப்பில் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக திட்டங்கள் தீட்டி செய்திட்டங்கள் தீட்டி இந்தியாவில் IS நிறுவனத்துக்கு ஒரு முயற்சி எடுத்தாருன்னு இதுக்காக அந்த FIRலேயே பண்ணியிருக்காங்க. ஆனால் அது முற்றிலும், அதாவது 100க்கு 100% பொய்யானதான். ஏன்னா இதை வச்சு எப்படியோ நாங்கள் வெயிட் பண்ணாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லப்போனால் முக்கியமாக கமலதேவி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாப்ல. ஏன்னா இருந்த ஒரு சமயம் இது மாதிரி எல்லாம் நான் வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டாரு. 3 பையன்களை பாதிக்கப்பட்டாங்க. இப்போ அவங்க 2 பேருமே ஒரு வந்துட்டாங்க. வந்துட்டு இப்போ குடும்பத்தில் பிரச்சனை இருக்காங்க. குடும்பத்தில் பிரச்சனை என்னன்னா அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை என்னோட சனங்களுக்குள்ள. அதாவது இதுக்கு காரணம் இவன் அப்படின்னா நல்ல பொசிஷன் இருந்தாப்பை மூத்த பையன் துபாயிலே நல்ல ஒரு பொசிஷன் இருந்தாலே அவருக்கு இவங்க வந்ததுக்கு அப்புறமே அப்படியே எல்லாமே இதாகி போச்சு. அதனால அவருக்கு என்ன இந்த இவர் என்ன ஒரு கோபம், அதனால குடும்பத்தில் பிரச்சனை. அந்த இதற்காம இதில் இந்த மாதிரி என்னுடைய மனைவி இதில் வந்துட்டு 3 வருஷம் ஏற்படுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த மாதிரியான தேவையில்லாத அனாவசியமான அடக்குமுறை சட்டத்தினால பாதிக்கப்பட்டது ஒரு குடும்பம். எனக்கு கருத்து தெரிஞ்சுதான் எத்தனை ஆயிரக்கணக்கான இருக்காங்கன்னு எனக்கு தெரியல நமக்கு. அதனால தயவு செஞ்சு இதுக்கு எப்படி எல்லாரும் ஒத்துழைச்சி சார் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒத்துழைப்பு நல்கி எந்த இயக்கங்கள் இல்லாமல் கட்சிகள் இல்லாமல் மத பாடுபாடுகள் இல்லாமல் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இதை வந்து எப்படியாச்சும் அள்ளி தூக்கி போடணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணணும்னு சொல்கிறேன். நன்றி. ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் அந்த புத்தகம் எல்லாரும் கொடுத்த புத்தகத்தை மட்டும் சொல்லிட்டு இது பண்ணிடுறோம். இந்த மாதிரி இந்தியா முழுக்க குண்டுவெடிப்புகள் நடக்குது. இஸ்லாமியர்கள் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்ட அந்த குண்டுவெடிப்புகளில் இஸ்லாமியர்களுக்கு சம்பந்தம் இல்லை. இந்திய உளவு நிறுவனமும் இந்த மாதிரி NIA தீவிரவாத எதிர்ப்பு படை இது மாதிரி விஷயங்கள் உளவு நிறுவனங்கள் விசாரணை நிறுவனங்கள்லாம் இஸ்லாமியர்களை, அதாவது பிராமணிஸ்டுகள் அந்த குண்டுகளை வைக்கிறாங்க. வச்ச குண்டுகளில் இஸ்லாமியர்கள் அதில் அப்பாவிகளை கைது செய்கிறாங்க. கைது செய்து வழக்குகளில் இருக்காங்க அப்படிங்கிறத முதல் முறையாக கண்டுபிடிக்கிறாரு ஹேமந்த் கர்கரே அப்படின்ற ஒரு IPS அதிகாரி, தீவிரவாத எதிர்ப்பு தலைவர். அவரை மும்பையில் தீவிரவாதிகள் வந்தாங்க, ஹோட்டல் அட்டாக் பண்ணாங்கன்ற அந்த இதில் அவரை சுட்டுக் கொல்லப்படுறார். அதுக்கு முதல் புக் எழுதியிருக்கிறாரு மகாராஷ்டிராவில் IGI இருந்த SM முஷரிஃப்ன்றவர். கர்கரே ரியல் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் டெரரிசம் அதை தமிழில் வெளிப்படுத்தி இந்தியா தீவிரவாதத்தையும் உண்மையும் கர்கரை கொலை செய்தது யாருன்னு வெளியிட்டு இருக்கிறோம். அதோட 2வது புத்தகம், அந்த புத்தகத்தை முதல் புத்தகத்தை பம்பை உயர்நீதிமன்றத்தில் ஒரு MLA ஆவணமாக தாக்கல் பண்ணி இந்த மும்பை தீவிரவாத தாக்குதலை மறு விசாரணை பண்ணணும், இதில் இவ்வளோ தவறுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டதுன்னு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணாங்க. அந்த மறு விசாரணை கேட்ட வழக்கு பெண்டிங் இருக்கும்போது உயர்நீதிமன்றத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு அது பெண்டிங் இருக்கும்போதே அஜ்மல் கசாப் அந்த வழக்கில் குற்றவாளியாக காட்டினா அஜ்மல் கசாப்பை எப்படி தூக்கில் போட்டாங்க
அப்படிங்கிறத பற்றி இரண்டாவது புத்தகம் எழுதுறாரு அதே முஷரிஃப் 2611 ப்ரோ ஒய் ஜுடிஷியரி ஆல்சோ ஃபெயில். இது ரெண்டாவது புத்தகம். அந்த புத்தகத்தில் நீதிமன்றம் எப்படி தவறு பண்ணியிருக்கு, நீதிமன்றத்தில் எப்படி தவறை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக எழுதுறாரு. அந்த புத்தகத்துக்கு பிறகு இது மூன்றாவது புத்தகம் பிராமினிஸ்ட் பாம்பு முஸ்லிம்ஸ் ஹேங்டு. பிராமணர் வைக்கக்கூடிய குண்டு வெடிப்புகளில் இஸ்லாமியர்கள் எப்படி பலிகடா ஆக்கப்படுகிறாங்க, எந்தெந்த வழக்குகள் ஆக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக எழுதுனதோட இது எப்படி நிற்கணும், இதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்ற விவரங்களையும் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்க. உச்சநீதிமன்றம் ஒரு தனி விசாரணை ஆணையத்தை அமைச்சு இதை அந்த வழக்குகள் எல்லாத்தையும் மறு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காரு. இந்த புத்தகமும் இப்போ தமிழ் டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சிருச்சு, விரைவில் வரும்னு நினைக்கிறேன். இப்படி தொடர்ச்சியாக இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சி நடந்துட்டு இருக்கு. இப்போ மிக நல்ல தருணம் யுஏபிஏவுக்கு எதிரான இந்த என்ஐஏவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் இந்திய அளவில் ஒரு கூட்டமைப்பா ஒரு தொடர் பிரச்சாரமா மாறி இருக்கிற சூழ்நிலையில நம்ம இன்னமும் தோழர் சொன்ன மாதிரி தோழர் ரெண்டு சொன்ன மாதிரி இன்னமும் அதிகமா இங்க உள்ள மக்கள் பிரதிநிதிகளை மக்களை கொண்டடையணும். ஏற்கனவே ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி ஒரு 3-4 மாசம் முன்னாடி இதே ஏபிஏவாக பண்ணணும். இங்க உள்ள ஒரு மக்களவை உறுப்பினரை பேச சூழ்நிலையாவது பேச வைக்கணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணோம், முடியல. எவ்வளோ ட்ரை பண்ண கடைசி வரைக்கும் இதோ வரனாரு, அப்புறம் வரல. அவரோட சூழ்நிலை அன்னைக்கு தேசிய தலைவர் ஒரு வந்திருந்தாரு, எலெக்ஷனுக்கான பேரை இருந்துச்சு, பல காரணங்கள் சொன்னாங்க, வர முடியல. தொடர்ந்து நாங்கள் முயற்சி செய்கிறோம். நிச்சயமா இந்த யுஏபிஏ என்ஐஏ இந்த மாதிரி குடும்பன்மை சட்டங்கள், இந்த விசாரணைகள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறின, இந்திய தண்டனை சட்டங்களை மீறின, குற்றவியல் சட்டங்களை வகைமுறைகள் அடிப்படை வகைமுறைகளை மீறின இந்த சட்டங்கள் நீக்கப்படும் வரைக்கும் அனைவரும் போராட வேண்டிய தேவை இருக்கு. இப்படிப்பட்ட போராட்டத்துக்கு இங்கே வந்திருந்து எங்களுக்கு நல்லபடியாக நல்ல செய்திகளை சொன்ன தோழர் பானுமதி அவர்களுக்கும், வழக்கறிஞர் பானுமதி அவர்களுக்கும், தோழர் ஹென்ரிதிபேன் அவர்களுக்கும், தோழர் மீதா பாண்டியன் அவர்களுக்கும், இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்த தலைமை உரையாற்றிய வரவேற்புரையாற்றிய தோழர் வழக்கறிஞர் கென்னடி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருந்த அனைவருக்கும் மிக்க நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. தோழர் எழுச்சியான பாடல்களை பாடி எங்களை உற்சாகப்படுத்திய, மக்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஏன்னா இந்த 124 ஒரு நாள் செவ்வழி குச்சி தோழரை கைது பண்ணி கொண்டு போனாங்க இரவுல. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பாடல் பாடினதுக்காக அப்படிப்பட்ட தோழர் கோவன் அவர்களுக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பாட்டோட நிகழ்ச்சி